இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கடையில் போய் ஈஸியாக சட்னி வாங்குற மாதிரி ஒரு மருத்துவமனையில் கிட்னியை வாங்க முடியும். ஒன்றுமே புரியலையா மக்கள்? என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. இந்த திருட்டு கும்பல் யாரெல்லாம் குறி வச்சு கிட்னியை திருடுறாங்க அப்படின்னா, வட்டியில் மீள முடியாத பெண்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள், வறுமை கோட்டுக்கு மிகவும் கீழே இருக்கக்கூடிய பெண்களாக குறி வச்சு, உங்களுக்கு நான் 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், இதை வச்சு உங்கள் வாழ்க்கை தரம் மேலே வந்துடும், இதை வச்சு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி எந்த அளவுக்கு மூளை செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு, அந்த மாதிரி பெண்களை குறி வச்சு தான் மருத்துவமனையில் கிட்னியை தொடர்ந்து திருடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? திருடக்கூடிய கிட்னி யாராருக்கெல்லாம் போகுது? ஒரு ஏழை நபர்களுக்கு போதா? இல்லை, பெரும் பணக்காரன் இருக்கக்கூடிய பண வசதி படித்த நபர்களுக்கு தான் இந்த கிட்னி வந்து அவங்களுக்கு போய் சேருது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இதே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கிட்னி திருடிகிட்டே வராங்க. பெண்களும் இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் அடைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்களாக குறி வச்சு கிட்னி திருடக்கூடிய நபர்கள் காவல்துறை மூலமாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. ஒரு பணம் வசதி படித்த பெரும் நபர்கள் நல்லா வாழ்கிறதுக்காக ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சாகணுமா? கிட்னி கொடுக்கறதுனால நிறைய உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். காலப்போக்கில் அவங்களோட ஆயுள் காலமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். வெறும் 5 லட்சம் 10 லட்சம் அவங்க வாழ்க்கைக்கு போதுமான அளவாக இருக்குமா? பணம் கொடுத்துட்டா எது வேணால் சாதிச்சலாம் நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த பணத்தை வச்சாது தான் வாழ்க்கை முன்னேறுமா அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? அப்போ தொடர்ந்து பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவமனை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவமனைகள் இதே மாதிரி ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. பணம் இருக்கவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பணம் இல்லாத வாழ்க்கை வந்து சீரழியணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கூடிய சீக்கிரத்தில் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவமனை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம், தவறு செய்யக்கூடிய நபர்களை காவல்துறை கைது செய்யுமா அப்படின்னு. ஸ்டே டியூன்.